இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஜெயிலே இருக்கேன் பேசாமல். இந்த ராபர்ட் கொலை வழக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வசூல்ராஜா கொலை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களோட காதலர் கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இவ்வளோ நாள் உள்ளன்று திருந்தி வாழலான்னு வெளியே வந்தப்போ அவனை கொலை பண்ணிட்டாங்க. வசூல்ராஜா விஷயத்துலையும் அதுதான் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதனால இன்னைக்கு நிறைய ரவுடிஸ் எப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நம்ம வெளியே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்தோ, பேசாமல் ஜெயிலுக்குள்ளே சேஃபாக இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மூவியில் வர டைலாக் மாதிரி தான், சகல போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட நான் உள்ள ஜாலியாக சாப்பாடு நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். பட் அவங்க எதுக்கும் துணிஞ்சு தானே இறங்குறாங்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவு, துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியால் சாவணும் போது திரும்ப இந்த கோட்டப்புறம் மர்டர் வந்து ஒரு பெண்ணுக்காக நடந்த ஒரு விஷயமா தான் இங்கே இருக்குது. எல்லாருமே என்ன பெண்ணுக்காக மர்டரா, இது ஒரு வேலை பாண்டிச்சேரியோட சத்யாவோட ரிப்ளிகாவாக இருக்குமா, அப்படியெல்லாம் ஒன்று இருக்குது. சொல்லும் போதே உங்களுக்கு அதை யோசனை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்ணுக்காக போது சேம் ஒரு ரெப்ளிகா கிடையாது இந்த இடத்துல. என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேர் இரட்டை கொலைகள் அப்படின்னும் போது இல்லை சுரேஷ் அருண்குமார் 2 பேர் வந்து இதில் மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. இருவருக்குமே 25 வயசுங்க. நான் இன்னொன்று சொல்கிற மாதிரி இதில் குற்ற சரித்திர பின்னாடி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் தான் இவங்க 2 பேருமே. அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷ் வந்து படப்பை சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் மீது மினிமம் வந்து 6 கேசஸ் இருக்குது. எங்கன்னா தாம்பரம், திருத்தணி இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அவர் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாம்பரம், திருவள்ளூர் ஏரியாஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த அருண்குமார் மீது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7 கிரிமினல் கேசஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைமாக ஒரு விஷயம் பண்ணுறவங்க கிடையாது. ஆல்ரெடி கிரிமினல் கேசஸ் இருக்க ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு கொலை நடக்குது. அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, முதற்கட்ட விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, முன்விரோதம் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கன்னா, 3 தனிப்படை கும்பல் அந்த 3 தனிப்படையை அமைக்கிறாங்க. அமைக்கிறதின் பெயரில் தான் அதுக்கப்புறம் ஒன்றா தெரிய வருது. என்னென்னா, இவர்களை வெட்டியது வந்து 8 பேர் கொண்ட கும்பல். 4 பைக்கில் வந்திருக்காங்க. 8 பேர் கொண்ட கும்பல் இது பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு வெட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கோட்ருபுரம் சித்ரா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்க நாகவல்லி அம்மன் கோவில், இந்த கோவிலில் தான் வச்சே வெட்டியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம அந்த இதெல்லாம் பார்க்க முடியுது மீடியாவில் எல்லாமே. அந்த ரத்தக்கரைகள் எல்லாம் அவ்வளோ ஊற்றி கழுவுறாங்க. பட் போல, ஏன்னா ஃபுல்லாக ரத்தம்.